Welcome all of you to SMAV CV Math Academy videos. In this video we are going to see Chapter 1 Such Relations and Functions Exercise 1.2 Fourth Substitution in First Sum. Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. Let A be the set consisting of all the female members of a family. The relations are defined by A related to B if A is not a sister of B. So last sum third sum வாலே தான் இது மாடலும். பட் இதில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மெம்பர்ஸை மட்டும் எடுக்கணும். ஸோ ஒரு ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் மதர் இருப்பாங்க, டாக்டர் இருப்பாங்க. போன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர், மதர், சன், டாக்டர் எடுத்துருப்போம். ஸோ இதில் மதரும் டாக்டரும் எடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக இதில் இன்னொரு மெம்பருக்காக கிராண்ட் மதர் கூட எடுத்துக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு மூணாவது குறைஞ்சபட்சம் வேணும். ஏன்னா டிரான்சிட்டிவிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு 3 மெம்பர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அதனால் கிராண்ட் மதர் கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செட் வச்சு நம்ம இப்போ ஒன்றா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா ஸோ போன சம்பளம் அதே கான்செப்ட் தான். சிஸ்டராக வந்து இருக்கக்கூடாது. இந்த 3 இடத்துல யாருக்கும் சிஸ்டராக இருக்கக்கூடாது. ஸோ அதான் இதோட கான்செப்ட். அதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளத்தை பண்ணணும். ஸோ ரிஃப்ளெக்சிவ் பாருங்கள், மதராகவே சிஸ்டராக இருக்க முடியுமா? அதாவது மதருக்கு மதராகவே சிஸ்டராக இருக்க முடியுமா? தான் சிஸ்டராக இருக்க முடியுமா? அந்த 3 இடத்துக்கும் அப்படி தான் பாசிபிள் பார்க்கணும். மதருக்கு மதராக சிஸ்டராக இருக்க முடியாது, டாக்டருக்கு டாக்டராகவும் சிஸ்டராக இருக்க முடியாது, கிராண்ட் மதருக்கு கிராண்ட் மதராகவும் என்ன பண்ண முடியாது, சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ ரிஃப்ளெக்சிவ் வந்து இதில் எப்போவுமே பாசிபிள் தான். நாட் ஏ சிஸ்டர் கேஸ் தான் வந்திருக்கு. சிஸ்டர் கிடையாதுன்னு வந்திருக்கனால இதில் என்ன சொல்லணும், ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லணும். சிஸ்டர் அப்படி வந்துட்டுன்னா அது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். இங்கே சிஸ்டர் வரல, முன்னத்துலேயுமே பார்த்தா கூட சிஸ்டர் வரல. ஸோ அதை என்ன சொல்லிடலாம், ஈஸியாக ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக். இந்த சிமெட்ரிக் கேஸ் பார்த்தீங்கன்னா மதர் ரிலேட்டட் டு டாட்டர். ஸோ இப்போ இது ரூல் கான்செப்ட் என்னது, ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்கணும். இப்போ நம்ம மதர் ரிலேட்டட் டு டாட்டர் எடுப்போம். அப்போ இது தலையில் பார்த்தீங்கன்னா டாட்டர் ரிலேட்டட் டு மதர்னு வரும். ஸோ அது போல் கிராண்ட் மதர் ரிலேட்டட் டு டாட்டர்னு எடுப்போம். அதுக்கு என்ன வரும், டாட்டர் ரிலேட்டட் டு கிராண்ட் மதர்னு வரும். ஸோ அடுத்தது மதர் அண்டு கிராண்ட் மதர் பாருங்கள். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னாலும் கிராண்ட் மதர் அண்ட் மதர் தான் வரும். ஸோ இது 3 கேஸஸே இப்போ சிஸ்டராக பார்க்கலாம். மதர் டாக்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? சிஸ்டராக இருக்க முடியாது. டாக்டர் மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? சிஸ்டராக இருக்க முடியாது. அப்போ இது 3 ரெண்டுத்தையுமே நாட் ஏ சிஸ்டர் கேஸ் தான். ஓகே, இதில் பாருங்கள், கிராண்ட் மதர் வந்து டாக்டருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. டாக்டர் கிராண்ட் மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ ரெண்டுத்துலேயுமே என்னது தான், நாட் ஏ சிஸ்டர் கேஸ். அடுத்த பாருங்கள், மதர் வந்து கிராண்ட் மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. கிராண்ட் மதர் மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? அதுவும் முடியாது. ஸோ எந்த கேஸுமே எல்லாத்துலேயுமே என்ன தான் வந்திருக்கு, நாட் ஏ சிஸ்டர் தான் வந்திருக்கு. என்ன சொல்லிடலாம், இட் இஸ் சிமெட்ரிக் அப்படி சொல்லிடலாம். டிரான்சிட்டிவ் பாருங்கள், டிரான்சிட்டிவ் பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 மெம்பர்ஸ் வச்சு நம்ம இப்போ சொல்ல போகிறோம். ஸோ இதில் கண்டிஷன் அது ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு சி இம்ப்ளைஸ் ஏ ரிலேட்டட் டு சிவாக இருக்கணும். ஸோ இப்போ டாக்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன், கிராண்ட் மதர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிராண்ட் மதர் ரிலேட்டட் டு மதர் அண்ட் மதர் ரிலேட்டட் டு டாக்டர் இம்ப்ளைஸ் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிராண்ட் மதர் ரிலேட்டட் டு டாக்டர். ஸோ இதில் கிராண்ட் மதர் மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. இது தலைகளை பாருங்கள், மதர் அண்ட் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்னது தான், சிஸ்டராக இருக்க முடியாது. ஸோ இந்த 2 கேஸஸ் ஓகே. இந்த கேஸஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மதர் ரிலேட்டட் டு டாக்டர். ஸோ அதுவும் சிஸ்டர் என்று செய்யுது கிடையாது. ஸோ அந்த கேஸும் பாசிபிள் தான். ஸோ இன்னொரு கேஸும் அன்றைக்கி உங்களுக்கு எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மதர் ரிலேட்டட் டு டாக்டர் எடுத்துக்கலாம் அண்டு மதர் ரிலேட்டட் டு கிராண்ட் மதர் டாக்டர் ரிலேட்டட் டு கிராண்ட் மதர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் எடுத்துக்க மதர் ரிலேட்டட் டு கிராண்ட் மதரும். ஸோ இதில் பாருங்கள், மதர் வந்து டாக்டர் சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. டாக்டர் கிராண்ட் மதருக்கு சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. மதர் வந்து கிராண்ட் மதர் சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ எல்லாத்துலேயுமே எப்படி பார்த்தீங்கன்னாலும் டிரான்சிட்டிவ் கேஸில் வந்து நாட் ஏ சிஸ்டர் தான் வரும். நாட் ஏ சிஸ்டர் வந்துட்டுனா என்னது தான், டிரான்சிட்டிவ்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 3மே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இதை வந்து ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கான எக்ஸாம்பிளாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த 4th சம்மில். ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.